வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு நிறைய டவுட் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவிலே நம்முடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்டு அவங்க அதில் கேட்டிருந்தாங்க. அது என்னெல்லாம் டவுட்டு, அது எப்படி நம்ம சரி பண்ணுவதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தது முதல் டவுட்டு, நீங்கள் 2019 ரீஃபண்டுக்கு நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு தெரியாமல் இருந்து நாங்கள் அப்ளை பண்ணவும் இல்லை, நாங்கள் இனி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2019 தான் ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்க. இது வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 2025 ஆக போகுது, ஒரு 5-6 வருஷமாட்டு அது புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. இனிப்போ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதனால் உங்கள் கையில் இருக்கிற பாண்டு, நீங்கள் பே பண்ண ஸ்லிப்பு எல்லாமே சேஃப்டியாக பத்திரமா வச்சுருங்க. யாருக்குமே அனுப்பியும் கொடுக்குங்க, யாரு கேட்டாலும் கொடுக்காம வச்சுருங்க. எல்லாம் சேஃப்டியாக வச்சுருங்க. கூடிய சீக்கிரத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த செகண்ட் டவுட்டு தான் பார்க்க போகிறோம். எங்கள் கையில் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும்னு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சுருக்கவங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஏன்னா அப்ளை பண்ணவும் முடியாது. ஆன்லைனில் முதலீடு பண்ணி கையில் ஸ்லிப் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் யாரெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சியில் மொத்த அமௌண்ட்டை மந்த்லி பே பண்ணியிருப்பாங்க. பே பண்ணிவிட்டு அவங்க கையில் இருக்கிற பாண்டும் அங்கே பிஎஸ்சியில் ஆஃபீஸில் அவங்க சரண்டர் பண்ணியிருப்பாங்க. சரண்டர் பண்ண பிறகு தான் அவங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு கொடுப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் இருக்கும் போது இந்த பிஎஸ்எல் நிறுவனமானது மூடப்பட்டிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காம இருக்குது. அதனால் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு மட்டும் அவங்க கையில் இருக்குது. அந்த ஸ்லிப்பை நீங்கள் இனி பத்திரமா வச்சுருங்க. அதுக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. கூடிய சீக்கிரத்தில் ஆன்லைனில் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வச்சுருங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவோட நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட செகண்ட் டவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நாங்கள் 50,000க்கு மேலே முதலீடு பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வரலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 2019 ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் 1000 ரூபாயிலேருந்து 20,000 வரைக்கும் தான் முதலீடு பண்ணவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க அமௌண்ட்டுக்கு இன்னுமே கொடுக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ இனிப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஏலத்துக்கு நிறைய லேண்டு விட்டுட்டாங்க, நிறைய கோடி அவங்க கையில் இருக்குது. ஸோ இனிப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் 20,000க்கு மேலே யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். இனி பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு இனி கண்டினியூட்டு வீடியோ வந்துட்டுருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.